ஒவ்வொரு நாளும் ஒரு கன்றுக்குட்டியை உங்கள் தோள்களில் சுமந்து செல்வதன் மூலம் தொடங்குவதை கற்பனை செய்து பாருங்கள். அது ஒரு காளையாக மாறும்பொழுது உங்களுடைய வலிமையும் வளர்கிறது. பண்டைய கிரேக்கத்தில் 6 முறை ஒலிம்பிக் மல்யுத்த சாம்பியனாக பட்டம் பெற்றவன்தான் குரோட்டனைச் சேர்ந்த மிலோ என்னும் வீரன். அவனுக்கு உதவிய புகழ்பெற்ற பயிற்சி இதுதான். மிலோ கிரேக்க நகரமான குரோட்டனைச் சேர்ந்த ஒரு உண்மையான தடகள வீரர். கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார். அவர் கிமு 560 பிறந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பண்டைய ஒலிம்பிக் போட்டிகளில் அவருடைய சாதனை குறிப்பிடத்தக்கது. அவர் மல்யுத்த போட்டியில் 6 முறை வென்றார். முதலில் கிமு 540 சிறுவனாகவும் பின்னர் வயது வந்தவராக 5 முறையும் வெற்றியைக் கண்டார். ஒலிம்பிக் போட்டிகளுக்கு அப்பால் மிலோ மற்ற முக்கிய கிரேக்க தடகள விழாக்களிலும் ஆதிக்கம் செலுத்தி ஏராளமான வெற்றிகளை பெற்றார். அவர் உண்மையிலேயே அவருடைய காலத்தின் மிகவும் பிரபலமான மல்யுத்த வீரர்களில் ஒருவராக இருந்தார். அவர் தினமும் ஒரு கன்றுக்குட்டியை சுமந்து செல்லும் கதை அது முழு அளவிலான காளையாக வளர அதன் எடை அதிகரிக்கும். வலிமை சீரமைப்பு பற்றிய அவருடைய மிகவும் பிரபலமான கதைகளில் இதுவும் ஒன்றாகும். இது முற்போக்கான பயிற்சி பற்றிய ஆரம்பகால புரிதலை நிரூபித்தது. மற்றொரு கதை, மிலோ ஒலிம்பியாவில் உள்ள மைதானத்தின் வழியாக ஒரு முழு வளர்ச்சியடைந்த எருதை தோள்களில் சுமந்து சென்றதாக சொல்கிறது. இது அனைவரும் பார்க்கும் வகையில் அவருடைய சக்தியை காட்டும் ஒரு அற்புதமான காட்சியாகும். அவர் நம்ப முடியாத பிடிமான வலிமையை கொண்டிருந்தார் என்றும் தன்னுடைய நீட்டிய சுண்டு விரலை வளைக்க மற்றவர்களுக்கு சவால் விடுத்தார் என்றும் கூறப்படுகிறது. இது ஒரு எதிராளி அரிதாகவே செய்யக்கூடிய சாதனையாகும். மிலோவைப் போல நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. எந்த ஒரு துறையில் நாம் சாதனையாளராய் மாற வேண்டுமென்றால் அதற்கு முறையான சரியான பயிற்சி தேவை. இன்று சிலர் பயிற்சி நேரங்களை தவிர்த்து எந்த முயற்சியும் செய்யாமல் குறுக்கு வழியில் வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் கல்வி கற்கும் ஒரு மாணவராக இருந்தால் படிக்க வேண்டிய நேரத்தில் படிப்பதில் கவனம் செலுத்துங்கள். கொடுக்கப்படும் பயிற்சிகளை நீங்களே சிந்தித்து செய்து முடிக்க முயற்சி எடுங்கள். அது உங்கள் அறிவை விருத்தியாக்கும். நீங்கள் தொழில் செய்யும் ஒருவராக இருப்பீர்கள் என்றால், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று பரிசுத்த வேதம் சொல்வதைப் போல அனுதினமும் ஆண்டவரிடம் அறிவு கேட்டு தொடர் முயற்சி செய்வீர்கள் என்றால் நிச்சயம் உங்கள் தொழில் வளர்ச்சி அடையும். சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்பதுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கொடுக்கும் ஆலோசனை. இப்பொழுது நீங்கள் எடுக்கும் முயற்சி எந்த துறையில் ஆனாலும் சரி, அதில் வெற்றி பெற உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து விடாமல் பயிற்சி செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள். பயிற்சி செய், முயற்சி செய், விண்ணில் கூட காலடி பதிக்கலாம் என்ற வார்த்தைகளை மனதில் வைத்து பயிற்சி செய்யும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.